டேபிளில் கிடந்த மொத்த ஜாதகம், லெஃப்ட் ரைட் வாங்கிய அமித்ஷா, பம்பிய பாஜக தலைகள். இதுதான் காரணமா? 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி வலுப்படுத்துவது தொடர்பாக தமிழக பாஜக தலைவருடன் நேற்று பாஜக மூத்த தலைவர் அமித்ஷா தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். இப்போது தமிழ்நாட்டில் பாஜகவுக்குள் கோஷ்டி பூசல் அதிகரித்து வருவதை கண்டித்ததாகவும், போலியான பூத் கமிட்டி தொடர்பான அறிக்கையை காட்டி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் தமிழக பாஜக அதனை தீவிரமான கருத்தில் கொண்டு பணியாற்றி வருகிறது. கர்நாடகா வரை ஆளுங்கட்சியாகவும் எதிர்க்கட்சியாகவும் இருக்கும் பாஜக தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் கால் பதிக்க தீவிரமாகி வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற வேண்டும் என்பதில் பாஜகவின் திட்டம். இந்த நிலையில் தமிழக பாஜக கட்சிக்குள் கோஷ்டி மோதல் இருப்பதாகவும், பல தலைவர்கள் தனி அணிகளாக செயல்படுவதாகவும் டெல்லிக்கு புகார்கள் பறந்துள்ளன. மேலும் அதிமுக தலைமையை அவமதிப்பது போல சில புகார்கள் டெல்லிக்கு பறந்துள்ளது. இந்த நிலையில்தான் தமிழக பாஜக தலைவர்களை வரவழைத்து அமித்ஷா நேற்று அவர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். அதே நேரத்தில் பாஜக முன்னாள் தலைவரான அண்ணாமலை அதில் கலந்து கொள்ளவில்லை. நயினா நாகேந்திரன், வானதி சீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன் உள்ளிட்டோர் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் அதிமுக கூட்டணியை விமர்சித்து பேசக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டும் கூட்டணிக்குள் பிளவு வர தமிழக பாஜக தலைவர்கள் காரணமாக இருக்கக்கூடாது என சற்று கடுமையாக பேசினாராம் அமித்ஷா. அது மட்டுமில்லாமல் தமிழக பாஜகவில் கோஷ்டி மோதல் அதிகரித்து வருகிறது. குறிப்பிட்ட தலைவர்கள் தங்களுக்கென ஒரு குழுவை கட்சிக்குள் வைத்திருக்கிறார்கள். சமூக வலைதளங்களையும் தங்கள் கட்சி தலைவர்களை காரசாரமாக விமர்சித்து வருவதையும் சுட்டிக்காட்டிய அமித்ஷா, எந்த காரணத்தை கொண்டும் தமிழக பாஜகவில் கோஷ்டி மோதல் இருக்கக்கூடாது, இல்லையெனில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்ததாக சொல்லப்படுகிறது. எல்லாவற்றையும் விட தலைமை ஏமாற்றியதுதான் அமித்ஷாவின் கோபத்தை அதிகரித்ததாக சொல்லப்படுகிறது. மாவட்ட நிர்வாகிகளை தவிர்த்து ஒன்றிய அளவிலான நிர்வாகிகள் தொடங்கி கிளைக்கழகம் வரை போலியான பல நிர்வாகிகள் பெயரை முந்தைய நிர்வாகிகள் தலைமைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். மேலும் பல மாவட்டங்களில் பூத் கமிட்டி அமைக்காமலேயே அமைத்ததாக கணக்கு காட்டியிருக்கிறார்கள். குறிப்பிட்ட சில தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு பேசிய பொழுது தாங்கள் பிற கட்சியில் இருப்பதாக அந்த பூத் கமிட்டி ஏஜென்ட்டுகள் கூறியதால் தலைமை கடும் அதிர்ச்சி அடைந்ததாம். இது தொடர்பாக கடும் அதிருப்தியை அமித்ஷா வெளிப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. இன்னும் 3 மாதங்களுக்குள் அனைத்து வேலைகளையும் முடித்து ஜனவரி மாதத்தில் தேர்தலுக்கு தயாராக வேண்டும் என ஸ்ட்ரிக்டாகவே உத்தரவு போட்டுள்ளாராம் அமித்ஷா.